சதாசிவலிங்கம்ங்கிறதுல நிறைவு மந்திரம். சதாசிவலிங்கம்ங்கிறதுல நிறைவு மந்திரம் எப்படி தொடங்குது? லிங்கன பீடம் அப்படின்னு தொடங்குதா அந்த மந்திரம். அந்த மந்திரத்துக்கு பொருள் அப்படியே எழுதுங்க. இதற்கு முந்தைய மந்திரத்தில் ஓம்காரத்தில் சிவார்ப்பணம். குருவே போற்றி, குருவே போற்றி. சிவமும் சக்தியும் சிவம் அகரமாகவும் சக்தி உகரமாகவும் நிற்பர் என்று கூறினார். அவர்கள் இருவருடைய வடிவம்தான் சிவலிங்கம். சிவலிங்கம் ஓங்காரமாய் நிற்கும். பீடம் ஓங்கார வடிவானது. லிங்கம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு எழுத்தாய் இருக்கும். பீடத்துக்குள் மறைந்து நிற்கும் பகுதி மகாரம். பீடத்தோடு இணைந்து வெளியே தெரிகின்ற பகுதி, வட்டமான பகுதி உகாரம். பீடத்தோடு இணைந்து கண்ணுக்கு தெரியும்படியாக வட்டமாக இருக்கின்ற பீட பகுதி உகாரம். பீடப்பகுதினா சிவலிங்க பகுதி. என்ன சொன்னோம்? உகாரம் தானே சொன்னோம். உகாரம். பீடத்துக்கு மேல் இருக்கிற லிங்கத்தை மூன்றாக பிரிக்கணும். வாங்க, சிவார்ப்பணம் மூன்றாக பிரிக்கணும். அது அகரம் விந்து நாதம் என நிற்கும். அதாவது ஓங்காரத்தில் சிவசக்தி அடங்குறதுனால சிவலிங்கத்திலையும் சிவசக்தி அடங்குதுன்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அதுல அதை எப்படி எடுத்துக்கணும்னா, பீடம் முழுவதையும் ஓம்காரமா எடுத்துக்கிடணும். பீடத்துக்கு உள்ள நமக்கு தெரியாம மறைந்திருக்கிற சிவலிங்க பகுதியை மகரமா எடுத்துக்கணும். பீடத்துல அந்த தண்ணியெல்லாம் விழுந்து வெளியே போற பகுதி இருக்குல்ல, அதுல இருந்து சிவலிங்கம் கண்ணுக்கு தெரிய பகுதியை உகாரமா எடுத்துக்கணும். மீதி இருக்கிற சிவலிங்கத்தை மூணா பிரிக்கணும். அகரம் விந்து நாதம். அப்ப பீடத்திலேயும் சிவலிங்கத்திலேயும் எது அடங்கிறது? ஓம் என்பது அடங்கிறது. இந்த மந்திரத்துல கண்டம் என்ற சொல் இருக்குது. அதுக்கு பகுதின்னு அர்த்தம். இறைவனுடைய உபசார வடிவங்களில் மந்திர வடிவம் ரொம்ப சிறந்தது. அது சிவலிங்கமும் மந்திரமா இருக்குன்னு சொல்றாரு. அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை.
இந்த சதாசிவலிங்கம்ங்கிற பகுதி இதுல முடிவடையுது. இந்த முடிகிற பகுதியில என்ன செய்தி சொல்றாரோ அதை அடிப்படையாக கொண்டுதான் அடுத்த பகுதி தொடங்குது. அதை அடிப்படையாக பகுதி தான் அடுத்த பகுதிகள் தொடங்கும். இது மந்திரத்தை படிச்சீங்கன்னா அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லிங்கனத்திடம் இசையும் ஓங்காரமாய் லிங்கன கண்டம் எல்லாம் தெளிவா இருக்குது. நிறையும் மகாரம் லிங்கத்தோள் வட்டம் இறையும் உகாரம் லிங்கம் அகாரம் நிறைவுந்து நாதமே. எந்த சந்தேகமும் இல்லாமல் தெளிவா இருக்கு. எழுதின உரையும் மந்திரமும் கரெக்டா இருக்கு. சில நேரங்களில் உரை புரியாது, அப்போ நம்ம கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யணும். உரையும் மந்திரமும் நல்லா புரியுது. அடுத்து ஆத்மலிங்கம்ங்கிற 5வது தலைப்புக்கு போறோம். இருந்ததுன்னா பிறகு பார்த்துக்கலாம். இவருடைய எந்த நூல்ல இருக்குது? நீங்க வச்சிருக்கிறது என்ன உரை, என்ன நூல், யார் பதிப்பிச்சது? அதுல சில நூல்கள்ல இருக்காது. அச்சிடுறவங்க வேற, பதிப்பிக்கிறவங்க வேற. இதுல இதோட முடிஞ்சது. அச்சிடுறவங்க இருக்கிறதெல்லாம் அச்சிடுவாங்க. பதிப்பிக்கிறவங்க இந்த தலைப்புக்குரியது தானா, திருமூலர் எழுதினது தானா, இல்லை இது வேற தலைப்புக்குரியதான்னு பிரிப்பிப்பாங்க. பதிப்பிக்கிறவங்க வேற, அச்சிடுறவங்க வேற, பதிப்பு ஆசிரியர் வேற. அருணையார் பதிப்பு ஆசிரியர். பதிப்பாசிரியர் கொஞ்சம் அதில் வேலை செய்வார். இந்த மந்திரம் இதுக்குரியதானா, திருமூலர் தான் எழுதினாரா, இல்லை யாரோ எழுதினாங்களா, இந்த தலைப்புக்கு சம்பந்தம் உடையதா இல்லையாங்கிறதையெல்லாம் என்ன செய்யணும், அதை பிரித்து பிரித்து எழுதுவார். சரியா? அதனாலதான் இந்த கடைசி மந்திரம் இவ்வாறு வந்திருக்கும். இப்போ நம்ம அடுத்த தலைப்புக்கு போறோம். என்ன லிங்கம்? ஆத்மலிங்கம், 5வது தலைப்பு. நீங்க நிறைய இந்த மாதிரி பெரிய நோட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, 3ஆ பிரிச்சிங்கன்னா தேவாரம் முழுவதையும் அதில் கையாண்டரலாம். 1ஆம் திருமுறை ஒரு பகுதி, 4ஆம் திருமுறை ஒரு பகுதி, 7ஆம் திருமுறை ஒரு பகுதி கையாண்டரலாம். அப்படி உங்களுக்கு கையாளுறதுக்காக சொல்கிறேன். பாடம் மாறுற மாதிரி தெரியும், பாடம் மாறுற மாதிரி தெரியும். நீங்கள் நோட்டை மாற்றினா பாடம் மாறுறது தெரியாது. ஒரு தேவாரத்துக்குன்னு ஒரு நோட்டு போடணும், திருமந்திரத்துக்குன்னு ஒரு நோட்டு போடணும், திருவாசகம் 3 நோட்டு போட்டிங்கன்னா வேலை முடிச்சு. திருவாசகம் நமக்கு எப்படி நடக்குது? 2 ஏரியாவாக நடக்குது. மாரியம்மன் கோயிலில் 28வது பதிகம் போயிட்டுருக்கோம், நமக்கு 23 போயிட்டுருக்கோம். இதுதான் அப்படி கண்டினியூவாக. ஒரு பக்கம் 28 போயிட்டுருக்கோம், ஒன்று 23, எல்லா இடமும் போயிட்டுருக்கோம். அப்போ திருவாசகத்துக்கு போட்டிருக்க நோட்டை 2 பகுதியாக பிரித்து வச்சுருக்கணும். திருமந்திரத்துக்கு போட்டிருக்க நோட்டு 7க்கு ஒரு பகுதி, 8க்கு ஒரு பகுதி, 9 பகுதி போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும். தேவாரத்துக்கு 1ஆம் திருமுறை, 4ஆம் திருமுறை, 7ஆம் திருமுறை அப்படி போட்டு வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு. அப்போ உங்களுக்கு வகுப்பு மாறினாலும் குழப்பாது. 1ஆம் திருமுறைனா 1ஆம் திருமுறையில் போய் எழுதிட்டு போயிட்டு இருக்கலாம், 4ஆம் திருமுறையில் எழுதிட்டு போயிட்டு இருக்கலாம். தேதி போட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு டவுட்டுகள்லாம் வராது. ஆத்மலிங்கம்ங்கிற தலைப்புக்கு போகிறோம். சதாசிவ மூர்த்திக்கு மந்திரம் சிறந்த வடிவமாகும் என்பதை அருளி செய்தார். அந்த மந்திரங்கள் ஆன்மாவின் உணர்வை எழுப்பக்கூடியவை. சிவனை அடைய வைக்கின்றவை. அந்த உணர்வு சிவனுக்கு வடிவமாவதை ஆத்மலிங்கம் என்று சொன்னார். 10 மந்திரம். இந்த 10 மந்திரம் முடிக்க வரைக்கும் நம்ம திருமந்திரமே படிக்கிறோம். ஒரு தலைப்படுத்தா முடிச்சுட்டு அடுத்த நூலுக்கு முடிச்சோம்னா 1ஆம் திருமுறைக்கு போயிடலாம். சதாசிவமூர்த்திக்கு மந்திரம் சிறந்த வடிவம். அந்த மந்திரங்கள் ஆன்மாவினுடைய உணர்வை எழுப்புகின்றன, சிவனை அடைய வைக்கின்றன. அந்த உணர்வு சிவனுக்கு வடிவமாதலை ஆத்மலிங்கம்னு 10 மந்திரத்தில் சொல்றார். முதல் மந்திரம் பார்க்க ஆரம்பிக்க, உரையடிடுங்க. சிவன் அகரம் என்ற எழுத்துக்கு முதல்வன்.
அதனால் அவர் அனைத்து பொருளுமாக நிற்கிறார். உகரத்திற்கு தலைவனாக நிற்கும் போது செயல்படுத்துகிறார். அகரத்தையும் உகரத்தையும் உணர்ந்தால் அது சிவனது வடிவமாகும். ஓம்கார பகுதிகளில் பருமையானது அகரமும் உகரமும். பருமையானதுன்னா தூலம். அவற்றை உணர்வும் உணர்வே சிவலிங்கமாக நிற்கும். உயிர்ப்பு என்ற சொல்லுக்கு செயல் என்று பொருள். எய்தல் என்ற சொல்லுக்கு நிகழ்தல் என்று பொருள். இதனால் மந்திரங்களினுடைய உணர்வே லிங்கமாகிறது என்பது தொகுத்து கூறப்பட்டது. மந்திரம்தான் லிங்கமாக இருக்கிறது என்பது தொகுத்து கூறப்பட்டது. அகார முதலாய் அனைத்துமாய் நிற்கும். அகார முதலாய் அனைத்துமாய் நிற்கும். உகார முதலாய் உயிர் பெய்து நிற்கும். உயிர்ப்புங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம். என்ன சொன்னோம்? செயல்பாடு. உகாரம் இறைவனே அகாரமா நிற்கும் போது எல்லாமா நிற்கிறாரு. உகாரமா நிற்கும் போது செயல்படுறவரா இருக்கிறார். அகார உகாரம் இரண்டும் அறிவில் அகார உகாரம் லிங்கமதாமே. அகரமும் உகரமும் உணரப்பட்டு விட்டால் அதுதான் சிவலிங்கம். அந்த ரெண்டையும் உணர்ந்துட்டால் அது சிவலிங்கமாக உணரப்படும். அந்த 8ம் 2ம் உருவான லிங்கத்தை நட்டம் பயில நவிலக்கேங்கிற மந்திரத்தை எல்லாம் இதோட சேர்த்து படிக்கலாம். அதே மாதிரி 5ஆம் நூற்பாவில் இதில் ஒரு வெண்பா வரும். 5 எழுத்து சார்ந்த ஒரு வார்த்தையோடு வரும். அந்த வெண்பாவெல்லாம் இதோட சேர்த்து நடத்தினா மாணவருக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கும். நல்ல மந்திரம், அரிய செய்திகள் நிறைய உடைய மந்திரம். தொடர்ந்து இந்த தலைப்பு முழுவதும் முடிச்சுட்டு நம்ம தேவாரத்துக்கு போயிடலாம். திருவாசகம் பாருங்கள்.